நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். சென்ற முறை ஏன் செபிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். செபிப்பதற்காக இருக்கின்ற சில காரணங்கள் என்ன என்பதை அறிந்தோம் என்றால், அதை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் செபிக்கிறவர்களாக மாறுகிறோம். இப்பொழுது பார்த்தீர்கள் நாம் எப்படி செபிக்க வேண்டும், இது ஒரு பெரிய பல மக்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய குழப்பமான ஒரு கேள்வி என்று கூட நாம் சொல்லலாம். நாங்கள் ஒரு அளவு விரிவாக எல்லாவற்றையும் பார்க்க போகிறதல்ல, ஒரு சுருக்கமாக எங்களுடைய புதுவாழ்வு முறைப்படி நாம் செபிக்கின்றோம், அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்துக்கொண்டால் எப்படி செபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்றால், பொதுவாக கத்தோலிக்க மக்கள் சொல்லுவார்கள், ஓகே, சிவமாலை செபித்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் கத்தோலிக்க சபை இல்லாமல் மற்ற கிறிஸ்தவரிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், சிவமாலை செபிப்பது சரியல்ல, நாம் தூய ஆவியிலே செபிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் புத்தகங்களை பார்த்து செபிக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், செபிக்கவே தேவையில்லை, அப்படியே அமைதியா இருந்தாலே போதும், ஆண்டவரிடத்திலே போய் கண்ணை மூடி அமைதியா இருந்தாலே போதும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலருக்கு செபிக்கும் பொழுது எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, செபிக்கும் பொழுது பாடல் பாட வேண்டுமா அல்லது முழங்கால் இருப்பதா நிற்பதா என்று பலவிதமான கேள்விகள் இந்த எப்படி செபிக்கிறது என்பதை பற்றி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையிலே ஒரு சில விடயத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதுக்கு பின்பு முடிவிலே நான் மறந்தாலும் இப்பொழுதே அதை சொல்லிடுறேன். அதாவது முடிந்த பின்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஹோம்ஒர்க் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் செபமாலை செபிப்பதிலே தான் அதிகம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். சரியோ? அப்ப இன்றைக்கு எங்களுடைய அந்த புதுவாழ்வு வழிபாட்டிலே பங்கு பெற்றிய பின்பு நாம் உள்ளத்திலிருந்து நாம் செபிக்கின்றோம். இந்த செபம் எங்களுக்கு பிடித்திருக்கு, இந்த செபம் ஏன் எங்களுக்கு இவ்வளவு காலம் தெரியாமல் இருந்தது அப்படி நாம் யோசிக்கின்றோம். அப்படி நாம் செபித்தாலும் இந்த செபத்திலும் இன்னும் நிறைய நாங்கள் வளர வேண்டும் அப்படின்லாம் நாம் ஆசைப்படுகிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப இது என்னிடத்திலே எப்பொழுதும் இருக்கிற ஒரு கேள்வி, ஆரம்பத்திலே வந்த கேள்வி, அதனால உங்களிடத்திலும் சொல்லுகிறோம். அதாவது செபத்தை பற்றி பரிசுத்த வேதாகமத்திலே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. செபம் என்றால் இறைவனோடு உள்ள உறவு, இறை தந்தையோடு நாங்கள் உறவாடுவது செபம். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு செபிக்கும்படி சொல்லியிருக்கின்றார். எங்கள் தேவைகளை சொல்லி கேளுங்கள் அப்படி என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. அப்ப நாம் வெறும் அமைதியா இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு தேவை என்றால் நாங்கள் ஆண்டவரிடத்தில் தான் சொல்ல வேண்டும், செபிக்க வேண்டும். அவரோடு நாம் நண்பர்களோடு கதைப்பது போல, ஒருவரோடு கதைப்பது போல நாம் ஆண்டவரோடு கதைக்க வேண்டும். சரி, இதெல்லாம் செபத்தை பற்றி நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, கத்தோலிக்க மக்கள் உலக அளவிலே செபம் என்று வரும் பொழுது வெறும் செபமாலை மட்டும் சொல்லுகிறார்கள். அப்படின்றால் அது ஏன்? அதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். அதுதான் நீங்க ஆய்வு செய்ய வேண்டும். இது நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதுவதல்ல. சர்ச் பண்ணுங்க, 4 பேரிடத்திலே கேளுங்க, உங்களுக்கு தெரிந்த ஆக்களிடத்திலாம் கேளுங்க. ஏன் கத்தோலிக்க உலக அளவிலே கத்தோலிக்க மக்கள் வெறும் செபமாலை செபம் மட்டும்தானே சொல்லுகிறார்கள்? ஏன் மற்ற செபம் அவர்களுக்கு சொல்ல தெரியாமலேயே, உலக அளவிலேயே தெரியாமல் இருக்கிறதே? வெறும் கத்தோலிக்க பொதுநிலையினருக்கு மட்டுமல்ல, இப்ப குருக்கள், அருள் சகோதரிகள் அப்படின்னு எடுத்தால் கூட வெறும் செபமாலை செபம் மட்டும்தான் சொல்லப்படுகிறது, மற்றபடி செபிக்கிறது இல்லையா? அப்ப ஏன் அது? அப்ப இது அப்ப நாங்கள் புது வாழ்வில் இப்படி நாம் செபிப்பது சரியா, அப்ப பிழையா என்றால், இந்த உலக அளவில் இருக்கிற மக்களே வெறும் செபமாலை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் இந்த செபத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் நாம் இதை பழக வேண்டும்? இப்படி செபிக்கிறதுனால் அதை விட எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க போகிறதா? சரியோ? சரி, இப்ப நாங்க ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செபம் சொல்லிக் கொடுக்க போகின்றோம்? எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள், சரியோ, நான் திருச்சபையை பற்றி கதைக்கவில்லை, வெளியில உள்ளவர்களை பற்றி சொல்லவில்லை, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எப்படி நாம் செபிக்க கற்றுக் கொடுக்க போகிறோம்? ஸோ இதை உங்களோட மனதிலே வைத்து காலை மாலை இரவு எல்லா நேரம் சிந்தியுங்கள், புத்தகங்கள் ஏதாவது வாசியுங்கள், ஆன்லைனில் போய் பாருங்கள், அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒரு ஃபாதராக இருக்கலாம், அல்லது இப்படி நற்செய்தி பணியில் உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலாம் கோல் பண்ணி கதையுங்கள். என்ன ஆன்சர் இதுக்கு? நேரத்தை செலவிடுங்கள், அதை குறிப்பிடுங்கள், எடுத்துவிட்டு அதுக்கு பின்பு நீங்கள் சில
குறிப்புகளை எனக்கு தரலாம். இல்லாட்டி நாங்கள் ஒரு முறை இப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன சேகரித்தீர்கள் என்பதை பார்க்கலாம். என்றால் இதுக்கு என்னிடத்திலே கூட இப்ப நான் சரியான ஒரு ஆன்சர் பண்ணுவேனா அப்படின்றல்ல. ஏன்னால் இதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இதில இருந்து ஒவ்வொரு கருத்துக்கள் நமக்கு தெரிய வரும். என்றால் நாம் கேட்காமலே இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரியாது. நாம் இதிலே இப்படி ஒரு சுபத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், ஏன் அப்ப நாங்கள் இவ்வளவு காலம் கற்றுக்கொள்ளவில்லை? அப்படி ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்கறது அல்ல. ஆனால் கட்டாயம் கேட்க வேண்டும். அப்ப ஏன் எங்களுக்கு இவ்வளவு காலம் அது தெரியாமல் இருந்தது? சரியோ? சோ இதை நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் தேடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த செபத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் செபத்திலே வளருவதற்கும் அது மிக உதவியாக இருக்கும். சரியா? வெறும் கேட்கிறதா இல்லாமல் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அதுக்கு பின்பு நாங்கள் ஒரு முறை இது போன்ற இதிலே நாங்கள் அதை பற்றி நீங்கள் என்னென்ன கருத்துக்கள் சேகரித்திருக்கிறீர்கள் அதையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதுபோல மற்ற கிறிஸ்தவ சபை சகோதரர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லலாம். எல்லாவற்றையும் நாம் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணினா தான் எங்களுக்கு செபத்திலே நல்ல ஒரு விழிப்புணர்வு தோன்றும். சரி, ஆகவே இன்றைக்கு நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில சாதாரணமாக நாங்கள் செபிக்கிற முறையிலிருந்து ஒரு சில விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாவது பார்த்துக்கொண்டால் செபம் என்பது சரியான வார்த்தைகளை பற்றியது அல்ல, அது கடவுளோடு இருக்கின்ற உறவை பற்றியது. சரியோ? இது மிக முக்கியமான ஒன்று. செபம் என்று வரும் பொழுது செபம் என்பது நாங்கள் என்னென்ன வார்த்தைகள் சொல்லுகிறோம் என்பதை பற்றியது அல்ல, ஆனால் கடவுளோடு இருக்கின்ற உறவை பற்றியது. நாம் செபிக்கிறோம் என்றால் நாம் இறைவனோடு உறவுக்குள் வர வேண்டும். இறைவனோடு உள்ள உறவு தான் செபம். அந்த உறவு என்பது நாம் எந்த வார்த்தையின் அடிப்படையிலும் அந்த உறவு வரலாம். வெறும் பாட்டு பாடும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒன்றிக்குதான், தட்ஸ் வெரி குட் செபம். அல்லது நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை அல்லேலூயா அல்லேலூயா அல்லது ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ற ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எங்களுடைய உள்ளம் இறைவனோடு ஒன்றிக்கிறதா, அது வெரி பவர்ஃபுல்லான செபம். செபம் என்பது வார்த்தையில் அல்ல, செபம் என்பது இறைவனோடு நம்முடைய உள்ளம் உறவுக்குள் வருவதுதான் உண்மையான செபம். நம்முடைய உள்ளம் ஒன்றிக்காமல் நாம் 1 மணி நேரம் வரும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிக் கொண்டு இருந்தாலும் அந்த செபத்தினுடைய வல்லமையை சக்தியை நாங்கள் பார்க்க முடியாது. சரியோ? நிறைய பேர் என்ன நினைத்தார்கள் என்றால் செபம் என்றால் அந்தந்த கடமைக்கு அந்த நேரத்துக்கு செய்து முடிப்பதுதான் செபம் என்று. அதுலதான் நிறைய நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். அது மகா பெரிய பொய். என்றால் இயேசுவை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவர் எங்கெங்கெல்லாம் செபிக்கிறாரோ அவர் செபித்த பின்பு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டார் என்று தான் பார்க்கிறோம். வெறும் செபம் என்பது அவர் நேரத்தை கடத்தவில்லை. ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி சொல்லி காலம் இந்த செபம் பின்னேரம் இந்த செபம் அப்படின்றவர் இருக்கவில்லை. அவர் செபித்த பின் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே ஒரு வல்லமை வந்திருக்குது, அவருக்கு ஒரு ஞானம் கிடைத்திருக்குது. செபித்த பின் பார்த்தீர்கள் என்றால் சாத்தானை வென்றிருக்கின்றார். சோ அப்ப நாம் செபிக்கிறோம் என்றால் வெறும் வார்த்தை. செபம் என்பது இறைவனோட உறவு. இறைவனோட ஒரு உறவு வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு வல்லமை வருகிறது, நமக்குள் ஒரு விடுதலை வருகிறது, நமக்குள்ளே அது வர வேண்டும். அதுதான் செபம். சோ செபம் என்பது முதலாவது பார்த்தீங்கன்னா வார்த்தையில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிற உறவை அடிப்படையாக கொண்டது. சோ இந்த அடிப்படையில் நான் இப்பொழுது உங்களுக்கு 5 விதமான செபத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு நோய் குணமாக வேண்டும். எங்களுடைய உடல்ல ஒரு நோய் வந்திருக்கிறது. அப்ப இந்த நோய்க்கு எவ்வாறு நாம் செபிக்க போகிறோம்? சோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி செபிப்பார்கள். இதுல எந்த செபம் சரியான செபம்? சரியோ? இப்ப ஒரு உடல்ல நோய்க்காக செபியுங்கள் என்றால் ஏ என்ற நபர் ஒரு மாதிரி செபிக்க போகிறார், பி என்ற நபர் இன்னொரு மாதிரி செபிக்க போகிறார், சி என்ற நபர் இன்னொரு மாதிரி செபிப்பார். எல்லாரும் ஒரே மாதிரி செபிக்கிறது அல்ல. சோ அந்த அடிப்படையில் இப்பொழுது 5 விதமான செபத்தை நான் சொல்லுகிறேன். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செபம் எவ்வாறு நாம் செபிக்கிறோம், எவ்வாறு செபம் என்றால் என்ன என்பதை கூட நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது மிக உதவியாக இருக்கும். 5 நபர்களுடைய அந்த செபத்திலே பார்த்தீர்கள் என்றால் முதலாவது நபர் எப்படி செபிக்கிறார் என்றால் அவருடைய நோய் குணமாவதற்காக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, நான் பலவீனமாகவும் சோர்வாகவும் இருக்கிறேன். தயவு செய்து என் உடலை தொட்டு குணமாக்கும். நீர் என்னை குணப்படுத்துகிறவர்.
நீரே என்னை குணப்படுத்தும் ஆண்டவர் என்று நான் நம்புகிறேன், என்னை குணமாக்கும். இது ஒரு சாதாரண ஒருவர் செபிக்கிறார், ஆண்டவரே நான் சுயநமாக இருக்கிறேன், நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று நான் நம்புகிறேன், என்னை குணமாக்கும். இந்த சுபத்திலே ஏதாவது பிள்ளை இருக்கா? இல்லை. சரியான சுபம் இது. ஒரு நபர் இவ்வாறு செபிக்கின்றார், சாதாரண ஒரு சுபம். இன்னொரு நபர் இவ்வாறு செபிக்கின்றார், அன்பின் ஆண்டவரே, ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் என்று உமது வார்த்தை கூறுகிறது. இன்று நான் அந்த வாக்குறுதியை நம்பி செபிக்கிறேன். உமது குணப்படுத்தும் சக்தி என் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் பாயட்டும். உமது வார்த்தைக்காக நன்றி கூறுகின்றேன், உம்முடைய வார்த்தை நிமித்தம் என்னை குணமாக்கும். சோ இவர் எவ்வாறு செபிக்கிறார்? இவர் எவ்வாறு செபிக்கிறார் என்றால், இறை வார்த்தையை ஆதாரமாக வைத்து செபிக்கின்றார். சரி, இவருடைய சுபத்துக்கும் முதல் செய்தவருடைய சுபத்துக்கும் ஏதாவது பிழை இருக்கிறதா? இல்லை, ரெண்டுமே சரியான சுபம்தான். முதல்ல செபிக்கிறவர் சாதாரணமாக செபிக்கிறார், நான் சுயநமா இருக்கிறேன், குணமாக்கும் ஆண்டவரே. இரண்டாவது நபர் செபிக்கிறார் இறை வார்த்தையை அடிப்படையாக வைத்து. அப்ப இவர் கொஞ்சம் இறை வார்த்தையை பற்றி அறிந்த ஒரு நபராக இருக்கலாம். சோ இப்ப நாம் செபிக்கும் பொழுது இறை வார்த்தையை தேடி தேடி கண்டுபிடிக்கிறது அல்ல. இப்ப நாம் சும்மா ஜெபிக்கும் பொழுதே எங்களுக்கு சில இறை வார்த்தைகள் தூய ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார், சரியோ? அந்த இறை வார்த்தையை நாங்கள் ஆதாரமாக எடுக்கும் பொழுது அந்த சுபம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். என்றால் கடவுள் எங்களை கொடுத்த வாக்கு தத்தம். அப்ப அந்த கோர்ட்டிலே வழக்காடும் பொழுது பார்த்துக்கிட்டால் அந்த சட்டங்களை வைத்து வழக்காடுவார்கள். அதுபோல இந்த சுபத்துக்கும் சொல்லுவார்கள், சில சுபம் நாம் இறை வார்த்தையை சட்டமாக வைத்து நாம் வழக்காடுறவர்களாக பரிசுத்த ஆவியானவர் அவ்வாறு செபிக்கிறார் என்று. சரி, என்ன பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், இறை வார்த்தையை ஆதாரமாக வைத்துக் கொண்டு செபிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த நோயின் சக்தி அல்லது நம்முடைய தீமைகளின் சக்தி அந்த சட்டத்துக்கு எதிராக நிற்க முடியாமல் போகிறது. இரண்டாவது நபர் இறை வார்த்தையை அடிப்படையாக வைத்து செபிக்கின்றார். மூன்றாவது நபர் எவ்வாறு செபிக்கிறார் என்றால், ஆண்டவரே, என் இறைவனே, நான் உம்மை போற்றுகிறேன், நீர் என் நோயை விட பெரியவர். இயேசுவே, சுகமளிக்கும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். நான் உம்மை புகழ்ந்து பாடும் பொழுது உம்முடைய சுகமாக்கும் வல்லமையினால் நான் குணமாகட்டும், நான் உம்மை போற்றுகிறேன். மூன்றாவது நபர் எவ்வாறு செபிக்கிறார்? புகழ்ச்சி சபத்தோடு செபிக்கிறார். சரி, இதிலும் ஏதாவது பிழையா? இல்லை, சரியோ? இவர் இவருக்கு புகழ்ச்சியோடு நான் செபிக்கிறதுனால் என்னை இறைவன் குணமாக்குகிறார் என்று இவருக்கு ஒரு அனுபவம் இருக்கலாம். அதனாலே அவர் இறைவனை புகழ்கிறார். சோ அந்த புகழ்ச்சி நேரத்திலேயே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் இறைவன் சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு இறைவனை புகழ்கிறார். சோ இது மூன்றாவது தரமான ஒரு சபம். நான்காவது நபர் எவ்வாறு செபிக்கிறார் என்றால், ஆண்டவரே, உமது குணப்படுத்தும் கரங்களால் என்னை தொடும், என்னுடைய வலியை நீக்கி என் விசுவாசத்தை பலப்படுத்தும், உம்முடைய அற்புத சுகத்தை இன்றைக்கு நான் காணட்டும், அப்படி என்று செபிக்கிறார். சோ நாலாவது நபர் எப்படி செபிக்கிறார்? இவர் புகழ்ச்சி சபமும் செய்யவில்லை, இறைவார்த்தையை முன்வைக்கவில்லை, சாதாரண சபமும் செய்யவில்லை. இவர் எவ்வாறு செபிக்கிறார்? ஆண்டவரே, என்ன நீர் இப்பொழுதே தொடும், ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் எனக்கு இப்ப தேவையா இருக்கு, என்னை தொடும், நீர் என்னை தொட்டு இப்பொழுது என்னை குணமாக்கும். சோ இவ்வாறு இப்ப அவர் அவ்வாறு செபிக்கும் பொழுது அவருக்கு அவருடைய அனுபவம் விசுவாசத்திலே வளர்ந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம். இவ்வாறு நான் செபிக்கும் பொழுது கட்டாயமாக இறைவனை தொடுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு நிறைய இருக்கலாம். அதனாலே அவர் அவ்வாறு செபிக்கிறார். ஐந்தாவது விதமான சுகம் பார்த்தீர்கள் என்றால், இந்த கேரிஸ்மேட்டிக் அல்லது புதுவாழ்வு அல்லது மற்ற பெண்டிகோ சபைகளிலே கூட செவிப்பார்கள், பரவச பேச்சிலே செவிப்பது. அவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த மொழியிலே செபிக்காமல், திருமறையிலே நாங்கள் பார்த்தது போல, பரிசுத்தாவின் வரங்களில் ஒன்றாக பார்த்தது போல, அந்த பரவச பேச்சிலே தங்களுடைய நோய்க்காக செபிக்கிறது. சோ இது அவருக்கும் விளங்குவதல்ல, கேட்கிறவர்களுக்கும் புரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறைவனோடு மட்டும் தொடர்பு வைத்துக் கொள்கின்றார். சரி, இப்ப இந்த 5 செபம் பார்த்தீர்கள் என்றால், இந்த 5 செபத்துல எந்த செபத்தை இறைவன் கூடுதலாக கேட்கின்றார் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இல்லை, எல்லா செபத்தையும் இறைவன் ஒரே மாதிரி தான் கேட்கின்றார். இதுல எந்த வித்தியாசமும் அல்ல. ஆனால் செபிக்கிறவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி அடிப்படையிலே சில வித்தியாசங்கள் இருக்கிறதே தவிர, மற்றபடி எல்லா செபத்தையும் இறைவன் கேட்கின்றார். ஆனால்
நாங்கள் வந்து சில சில விடயங்களுக்காக செபிக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் முதிர்ச்சி அடைந்து வரும் பொழுது, அல்லது இந்த விடயத்துக்காக எப்படி நாம் செபிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் பொழுது, அது நமக்கு வாழ்க்கையிலே நிறைய உதவி செய்கிறது. ஆனால் பொதுவாக நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், எவ்வாறு செபிக்க வேண்டும் என்று வரும்பொழுது என்ன தெரிய வேண்டும் என்றால், செபம் வார்த்தையில் அல்ல, மனம் ஒன்றிக்கிறதிலே தான் செபம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் இறைவார்த்தை எல்லாம் சொல்லிக்கொண்டு மனம் ஒன்றிக்கவில்லை என்றால், விசுவாசம் அந்த இறைவார்த்தையில் இல்லை என்றால், அது வெறும் வார்த்தை அளவு செபம்தான். நீங்கள் புகழ்ந்து பாடி புகழ்ச்சி எல்லாம் செய்து கொண்டு நீங்கள் செபிக்கும் பொழுதும் உங்களுடைய மனம் ஒன்றிக்கவில்லை, அந்த செபத்திலே அவ்வளவு நம்பிக்கை இல்லை என்றாலும் அது வெறும் வார்த்தையால் முடிகின்ற ஒரு செபமாக முடித்துவிடும். ஆனால் மனம் ஒன்றிக்க ஆரம்பிப்பது செபத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. அப்படி வரும் பொழுது நாம் செபத்திலே எவ்வாறு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே முதல் கொண்டு வருகின்றோம் என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. அதை நாங்கள் இன்னொரு முறை வரும் பொழுது அதை பார்க்கலாம். அவ்வாறு நாம் வந்து செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனம் அங்கெல்லாம் ஓடி திரியும். அதை எவ்வாறு முதல் ஒருநிலைப்படுத்துவது? அதுக்கு பின்பு நம்முடைய மனம் ஒருநிலைப்படுத்தப்பட்ட பின்புதான் நாங்கள் வந்து உண்மையாகவே அந்த செபத்துக்குள்ளே நுழைய முடியும். இப்ப அந்த மனநிலையை எவ்வாறு ஒருநிலைப்படுத்துவது? என்னை பொறுத்தவரை கனடால அதை போல ஒரு கஷ்டமான விடயம் ஒன்றுமே இல்லை. மனநிலையை ஒருநிலைப்படுத்துவது அவ்வளவு பெரிய கஷ்டம். ஏனென்றால் எங்களுக்கு வந்து 1 by 1 ஏதாவது ஒரு வேலை இருக்குது, உடல் களைப்பு இருக்குது, மனதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் மனநிலை ஒருநிலைப்படுத்துவது மிக கடினம். என்றால் நாங்கள் மற்ற நாடுகளிலே எங்கட நாட்டிலே நாங்கள் முழு நேரம் வெளியிலே திரிவோம், வெளியிலே ஆக்களோடு எங்களுடைய நேரத்தை செலவழிப்போம். செபத்துக்கன்று அறைக்குள்ளே போன உடனேயே அது வேற ஒரு சூழலாக மாறும். இது எப்பயும் அறைக்குள்ள தான் இருக்கிறோம், முழு நேரம் நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள குந்தி கொண்டிருக்கிறோம். செபத்துக்கு போனாலும் அதே சிச்சுவேஷன், அதே சர்க்கம்ஸ்டன்ஸ், அதே சூழ்நிலை இருக்குது. அப்போ வந்து மனம் அப்படி ஒன்றிக்கிறது. எனிவே, ஸோ அதை பற்றி நாங்கள் இன்னொரு முறை பார்க்கலாம். என்றால் மனநிலை ஒன்றிக்கும் பொழுதுதான் எங்களுடைய செபம் வந்து இன்னும் சக்தியாக மாறும். இப்ப வந்து நாங்கள் வந்து மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 6 8 வரை உள்ள பகுதியை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 6 8 வரைக்கும். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். இப்ப வந்து இயேசுநாதர் வந்து ஒரு சுபமுறை சொல்லி கொடுக்கிறார் பாருங்கள். நீங்கள் வந்து தனிமையாய் போய் செபியுங்கள், புற இனத்தவரை போல பிதற்றாதீர்கள். சரி, இதை பற்றி நான் முன்பு 2-3 முறை சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் அதை ஒருக்கா சொல்லுகிறேன். அந்த பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய ஏன் இயேசு அதை எவ்வாறு சொன்னார் என்றால், இந்த பிற இனத்தவர்கள், நீங்கள் இஸ்ராயேல் மக்கள் எங்களுடைய உயிருள்ள கடவுளை நம்பினார்கள், ஆனால் மற்றவர்கள் வேறு வேறு தெய்வங்களை வணங்கினார்கள். உதாரணமாக பாகால் தெய்வத்தை வணங்கினார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பாகால் தெய்வத்தை நம்பினவர்கள் பாகால் தெய்வத்தை நோக்கி மன்றாடும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வந்து ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக பல முறை சொல்லுவார்கள். அதே நேரத்திலே அதே விடயத்தை சத்தமாக சொல்லுவார்கள். சரியோ? உதாரணமாக பாகால் தெய்வமே என்னை குணமாக்கும் என்றால், பாகால் தெய்வமே என்னை குணமாக்கும், பாகால் தெய்வமே என்னை குணமாக்கும், பாகால் தெய்வமே என்னை குணமாக்கும், அப்படி 100 தரம் சொல்றது, அதையும் சத்தமா சொல்றது. ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்றால், அவர்களுடைய மன எண்ணத்தின்படி பாகால் தெய்வம் பல முறை சொன்னால்தான் அந்த செபத்தை கேட்கும் அப்படின்னு நம்பினார்கள். 2வது, பாகால் தெய்வம் சில நேரம் வந்து வேற விடயங்களிலே பிஸியா இருக்கிறதுனாலே எங்களுடைய சத்தம் அது கேட்காமல் போகலாம், அதனாலே சத்தமாக கேட்க வேண்டும் அப்படி என்று நம்பி இருந்தார்கள். அதனால இயேசு என்ன சொன்னார் என்றால், எங்களுடைய ஆண்டவர் கண்ணை அறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, அவர் எப்பொழுதும் எங்கள் செபத்தை கேட்பார். நீங்கள்
எந்த நேரம் அவரோடு உறவு வைத்துக் கொள்ளலாம். ஸோ அதை தான் வந்து இயேசு இங்க வந்து மிக தெளிவாக, நீங்க 10 முறை சொன்னா தான் கடவுள் கேட்பார் என்று அல்ல. உங்கள் தேவையெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அந்த எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிற ஆண்டவரோடு எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதை தான் இங்கே வந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சரி, இதை பற்றி நாம் வந்து ஒரு சில எவ்வாறு நாம் செபிக்க போகிறோம் என்பதை பற்றி நாம் வந்து முதலாவது பார்க்கலாம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் அப்படி என்று சொன்னார். ஸோ இதை வந்து நாங்கள் பல முறை வந்து இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஒரு அறையிலே போய் நாம் செபிக்க வேண்டும், தனிமையான ஒரு இடத்திலே போயிருந்து செபிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் பல முறை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதனுடைய உண்மை தன்மை அது மட்டுமல்ல. இதனுடைய உண்மை தன்மை நாங்கள் தனிமையாக ஒரு அறையிலே போயிருந்து செபிப்பது மட்டுமல்ல. இதனுடைய உண்மை தன்மை என்னவென்றால், செபம் என்பது மனிதர்கள் பார்ப்பதற்கு செய்வதல்ல, கடவுள் கேட்பதற்காக செய்வது. சரியா? ஏனென்றால் அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்திலே கூட பரிசேயர்கள், சதுசேயர்கள் வீதி ஓரங்களில் நின்றெல்லாம் செபித்தார்கள். ஆலய வாசல்ல நின்று செபித்தார்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தார்கள். இப்ப இயேசு வந்து என்ன கற்றுக் கொடுத்தார் என்றால், செபம் என்பது மக்களுக்கு தெரியப்படுத்துவதல்ல, கடவுளுக்கு தெரியப்படுத்துவது. இட்ஸ் a வெரி வெரி சரியான முக்கியமான ஒன்று. நிறைய முறை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது வந்து எதிர்மாறாக நடக்கும். நிறைய பேர் மக்களுக்கு தான் தெரியப்படுத்துவார்கள், கடவுளுக்கு தெரியப்படுத்துறதே இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு பெரிய ஆட்களுக்கு. ஒரு கவலை துன்பம் என்றால் எத்தனை பேரோடு கதைக்கலுமோ அத்தனை பேரோடு கதைக்கிறோமே தவிர கடவுளோடு கதைக்கிறதே இல்லை. சரி, இன்னொரு பக்கம் கடவுளிடத்திலேயும் கதைப்பார்கள், அதுக்கு பின்பு மக்களிடத்திலும் கதைப்பார்கள். கடவுளிடத்திலே ஒன்றை கதைத்த பின்பு நாம் மக்களிடத்திலும் அதை போய் கதைக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் நம்பிக்கையோடு செபிக்கவில்லை, எங்களுடைய செபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார், மக்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய பலன் மக்களிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்து விட்டது. அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சு. ஆகவே செபம் என்பது இறைவனிடத்திலே நாம் சரணடைவது, இறைவனிடத்தில் சொல்லுவது. அதுக்கு பின் மக்களிடத்தில் நீங்கள் பேர் விடயத்தை கதைக்க போனால், உதாரணமாக எனக்கு கழுத்துக்கு நோகுது அப்படின்ற ஒரு ஏ என்ற நபரிடத்துல சொல்றேன். அப்ப நான் முதல்ல வந்து என்ன செய்யறேன், ஆண்டவரே இந்த கழுத்து நோவுக்காக நான் மன்றாடுகிறேன், இந்த கழுத்து நோவை நீர் குணமாக்கும், இயேசுவின் தழும்புகளால் இந்த கழுத்து நோய் குணமடைவதாக. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரா செபத்தை? கேட்கிறார். உடனடியாகவே ஆண்டவர் சுகமாக்கி விட்டாரா? இல்லை. சில நேரம் அவர் வந்து ஜஸ்ட் வெயிட், நான் பின்னேரம் குணமாக்குறேன், இல்லாட்டி நாளைக்கு குணமாக்குறேன் என்ற ஆண்டவர் வந்து சொல்லிட்டு அவர் இருப்பார். அப்ப நான் வந்து சுகம் முடிச்சுட்டு வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் கதைக்கிறேன், எனக்கு கழுத்துல சரியா நோவா இருக்குது. அந்த நபர் என்ன சொல்ல போகிறார்? இந்த நீ வந்து நேற்று என்ன சாப்பிட்ட, நீ இறால் சாப்பிட்டனியா, நண்டு சாப்பிட்டனியா என்ற உடனே இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்? இறால் சாப்பிட்டனா என்ற உடனே இப்ப எங்கட நம்பிக்கை எங்க போயிட்டு? இறால் மேல போயிட்டு. இன்னொருவர் சொல்ல போறார், அப்ப நீ வந்து நேற்று பாரம் எதுவும் தூக்குனியோ, கழுத்துல பாரம் எதுவும் தூக்குனியா? உடனே நாங்க என்ன சொல்ல போறோம்? நேற்று நான் வந்து அந்த கடைக்கு வரைக்கும் நான் 4 பேக்கை உண்டா தூக்கிட்டு வந்துட்டேன், அதுதான் உனக்கு கழுத்து நோய் வந்திருக்கு. அப்ப இப்ப எங்கட நம்பிக்கை எங்க போயிட்டு? பேக்கு தூக்குனதுல போயிட்டு. பேக் தூக்குன போனோன்னு நாங்க உடனே என்ன நினைக்க போறோம் என்றால், ஏன் தான் இந்த பேக்கை தூக்குனேன், நாளே நான் தூக்காம விட்டுருக்கலாமே. சரி, அப்ப நாங்க இப்ப செய்த சிவம் எல்லாம் எங்க போயிட்டு? அதெல்லாம் அப்படி ஓடி ஒதுங்கி ஒரு பக்கமா போயிட்டு. இப்ப எங்க நம்பிக்கையெல்லாம் 4 பேக்ல வந்துட்டுது, தூக்குனதுல வந்துட்டுது. அதுக்கு பின்பு இன்னொரு இடத்துல போய் சொல்றோம் கழுத்து நோ. அப்ப அவர் சொல்றாருண்டா, கழுத்து நோவண்டா நீ கவனமா இருக்கணும், அது சில நேரம் ஹார்ட் அட்டாக் ஆக்கிடும், அப்ப நீ வந்து ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணு என்ற உடனே நாம் ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணிடுவோம். அப்ப எங்க செபம் வந்து எப்படி எங்களுக்கு பலன் அளிக்க போகிறது? பலன் அளிக்காது. ஏனென்றால் நாங்கள் இறைவனோடு பேசினோம், ஆனால் மக்களோடும் பேசி மக்கள் சொன்னதை நாங்கள் நம்பிவிட்டோமே தவிர இறைவனிடத்தில் நாங்கள் தங்கி இருக்கவில்லை. இதனாலேயே நிறைய பேருடைய செபங்கள் வந்து பலன் கொடுக்காமல் போகிறது. ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும்,
நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்றால், செபம் என்பது மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒன்றல்ல, கடவுளுக்கு தெரியப்படுத்துவது. இது சரியான கடினமான ஒன்று. உங்கள் உள்ளத்திலே சரியான ஒரு பாரம் வந்து விட்டதென்றால் அதை அடக்கி வைப்பது என்பது சரியான கஷ்டம். அதை அடக்கி வைக்க வேண்டுமா? வைக்கவே கூடாது. அது உடலிலே பல வருத்தங்களை உண்டாக்கும். அப்படி என்றால் அதை போய் யாரிடத்தையாவது கதைப்பது நல்லமா? கட்டாயமாக கதைப்பது நல்லம். என்றால் அப்ப நம்முடைய உடலுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒன்று வரும். ஆனால் இறைவனிடத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு வளர்கிற மக்கள் எங்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பாரத்தை இறைவனிடத்தில் இறக்கி வைக்க பழகி கொள்ள வேண்டுமே தவிர மக்களிடத்திலே சொல்லி ஆறுதல் அடைய பழகக்கூடாது. நாம் இறைவனிடத்திலே போயிருந்து பாடல்கள் பாடி செபித்து இறை வார்த்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மன அமைதியை நமக்கு கொடுப்பார். அது போதும். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொடுக்கும். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் அந்த இறை வார்த்தையிலே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது தனிமையாக அறைக்கு சென்று இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். தெரியும், மறைவாய் உள்ளதே காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். சோ இது எதை காட்டுகிறது? அப்படின்றால் என்னது மறைவாய் உள்ளது என்றால்? எதை இயேசு இங்கே சொல்ல வருகிறார்? அந்த மறைவாய் இருக்கிற விடயம் என்ன? அது அந்த மறைவாய் இருக்கிற விடயம்தான் கடவுளுக்கு மட்டும் தெரிந்த விடயம், மற்ற யாருக்கும் தெரியாத விடயம். சில நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு சில விடயத்தை யாரிடத்திலும் சொல்லாமல் மறைக்க பார்க்கிறோம். அது சுபத்திலே மட்டும் சொல்லிட்டு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு ஒரு சொன்னால் எங்களுக்கு வெட்கமாயிரும், அல்லது சொன்னால் 4 பேருக்கு தெரிய வந்துடும். அந்த அடிப்படையில பார்க்கிறதல்ல இது. சரியோ? சில நேரத்துல எனக்கு ஒரு சபை உதவி தேவையா இருந்தால் இன்னொரு இடத்திலே நான் கட்டாயமாக அவரிடத்திலே போய் சொல்லித்தான் அதுக்காக செபிக்க வேண்டும். அதுல ஒரு பிழையும் அல்ல. சில பேர் அதை கூட சொல்ல மாட்டார்கள் என்றால் அது அப்படி சொல்ல வந்துட்டால் தெரிய வந்துருமே என்று. எங்களுடைய மக்களிடத்திலே அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னிடத்திலேயே நிறைய பேர் சுபம் சொல்லும் பொழுது, பிரதர் நீங்க இது யாரிடத்திலையும் சொல்லாதீர்கள், நீங்கள் சொல்ல மாட்டீங்களானே அப்படி என்றெல்லாம் சொல்லி போட்டுதான் எங்களுக்கு சொல்லுவார்கள். சோ அவர்கள் நினைக்கிறது நாங்கள் சொல்லுவோம் என்று. அது ஒரு பெரிய ஒரு பயமான எங்கட கலாச்சாரம் அப்படி இருக்குது. சோ அதை பற்றி இது சொல்ல வரவில்லை. நாங்கள் எங்களுக்கு ஒரு சபோதவி தேவையா இருக்குதா, கட்டாயமாக நாங்கள் அந்த நபர்களிடத்திலே சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்காக மன்றாடுங்கள். அதுல ஒரு பிழையும் அல்ல. அது சொல்லித்தான் நாங்கள் மன்றாட வேண்டும். சரியோ? ஆனால் இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால், சுபம் என்பது மறைவாக இறைவனுக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டிய, இறைவனுக்கு மட்டும் மறைவாக இருக்க வேண்டிய ஒன்று. ஆண்டவரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்திருக்கிறேன். என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். என் குடும்ப விடயங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் பிள்ளையனுடைய தேவைகளை அறிந்திருக்கிறீர். அப்பா, உம்முடைய பாதத்திலே செபிக்கிறேன். நீர் இதை நிச்சயமாக செய்வீர் என்று நான் நம்புகிறேன். அதுவரைக்கும் நான் காத்திருக்க எனக்கு பலந்தாரும். என் விசுவாசத்திலே உறுதியா இருக்க எனக்கு விசுவாசத்தை பலப்படுத்தும் என்று நாம் செபிக்கிறோம். பாருங்கள், இப்ப இறைவனோடு நாம் கதைக்கிறோம். அது சீக்கிரட்டா இறைவனுக்கும் எங்களுக்கும் இருக்குது. வெளியிலே வரும் பொழுது நாம் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் இறை நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்துகின்றோம். அதாவது அதை பற்றியே நாங்கள் கதைக்கிறதில்லை. ஆனால் இறை நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். இறை பணியில் இருக்கிறோம், அல்லது குடும்பத்திலே நாங்கள் எங்கள் கடமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனுக்கு மட்டும் அது தெரியும். சரியோ? இப்போ உதாரணமாக அன்னாள் செபிக்கும் பொழுது அவருடைய உதடு அசைந்ததாம், சத்தம் வெளியே வரவில்லை. ஏன் வெளியே வரவில்லை? ஏன் வெளியே வரவில்லை என்றால் அவளுடைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை. அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவி. அப்ப அவள் வெளியில ஏதாவது சொல்லி செபித்தாள் என்றால் குடும்பத்திலே பெரிய பிரச்சனை வரும். அதனாலே அவள் அமைதியாக ஆலயத்திலிருந்து செபித்தாள். அப்ப அந்த செபம் இறைவன் கேட்டாரா? கேட்டார். அந்த செபம் மறைவாய் இறைவனுக்கும் அவளுக்கும் இருந்த செபம். அந்த செபத்துக்கான பதிலை ஆண்டவர் வெளிப்படையாக கொடுத்தார். சாமுவேல் குழந்தையை கொடுத்து வெளிப்படையாக அந்த பதிலை கொடுத்தார். அப்ப அவள் யாரையும் ஹேர்ட் பண்ணவும் இல்லை. அதுக்கு பின்பும் யாரும் அவள் வேற மற்றவர்களை நோகப்படுத்தவில்லை. அதுக்கு முன்பும் நோகப்படுத்தவில்லை. தன்னுடைய பாரத்தை அவள் சுமந்தால் அதுக்கு பின்பு இறைவனிடத்திலே கொண்டு இறக்கி வைத்தாள். அது அப்படியே படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17 அதிலே. அதுக்கு பிறகு அவர்கள் போய் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அதுக்கு பிறகு அன்னாள் போய் அமைதியாக உறங்கினாள், உணவுண்டாள். அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. ஏன்? இப்பொழுது அவள் இறைவனிடத்திலே இறக்கி வைத்து விட்டாள்.
அதுக்கு பின்பு 10 உடனடியாக குழந்தை கிடைத்தா இல்லை, அது நீண்ட காலத்துக்கு பின்பு குழந்தை அவளுக்கு கிடைக்கிறது. குழந்தை கிடைத்த பின்பும் அவள் இவளை துன்பப்படுத்திய மற்ற சக்களத்தை அவள் போய் துன்பப்படுத்தவே இல்லை. அது அவருக்கும் இவைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. தன்னுடைய இறைவன் ஜெபத்தை கேட்டார், இறைவனும் அவளும், அவ்வளவுதான். அதனாலே மறைவாய் உள்ள உங்கள் தந்தை உங்கள் வேண்டுதலுக்கு பதிலளிப்பார். அவை செபம் என்பது அந்த அந்த மறைவா இருக்கிற அதாவது இறைவனோடு எங்களுடைய விடயங்களை அவரோடு வைத்திருத்தல் நம்முடைய செபத்து வேண்டுதலை. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். இது எதை காட்டுகிறது அப்படின்றால், எவ்வாறு நாம் செபிக்க வேண்டும்? இந்த பகுதி நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய செபம் எங்களுடைய வார்த்தையில் அல்ல, நாம் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லுகிறோம் என்பதல்ல, எவ்வளவு சத்தமாய் சொல்லுகிறோம் என்பதிலும் அல்ல, மாறாக இறைவன் என்னுடைய செபத்தை கேட்கிறார் என்ற இறை நம்பிக்கையோடு இறைவனோடு இருக்கின்ற அந்த உறவுதான் செபத்திலே மிக முக்கியமான ஒன்று. சரியோ? அதை மட்டும் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இப்ப 1 மணி நேரம் செபித்தால் கிடைக்கும், 40 நாள் உபவாசம் பண்ணி செபித்தால் கிடைக்கும், அல்லது இத்தனை நவநாள் செய்தால் கிடைக்கும், அல்லது இங்கு போனால் கிடைக்கும். இதன் வழியாக அனுபவங்கள் பெற்றிருக்கிறார்களா? நிறைய அனுபவங்கள், பாசிட்டிவான அனுபவங்கள் கிடைத்திருக்குது. இப்ப இத்தனை நவநாள் செய்த பின்பு இது கிடைத்தது, இங்கு போய் செபித்த பின்பு இப்படி கிடைத்தது, இதுக்கு நேர்த்தி வைத்த பிறகு இப்படி கிடைத்தது, நாங்கள் இவ்வளவு செபம் ஒப்பு கொடுத்த பின்பு இப்படி கிடைத்தது அப்படின்னு நிறைய அனுபவங்கள் சொல்லப்படுகிறது. நான் எப்பயுமே சொல்லுவது என்றால், நான் அதிலே தான் விழிப்படைய ஆரம்பித்தேன். நான் எப்பயுமே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே எங்களுடைய செபத்துக்கு இறைவனிடத்தில் இருந்து பதில் கிடைக்குமாக இருந்தால், இறைவனிடத்திலிருந்து செபத்துக்கான பதிலை பெற்றுக் கொள்ளுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இறைவனோடு இணைந்து கொள்வார்கள். யாராவது ஒருவர் இறைவனோடு இணைந்து கொள்ளாமல் இது எங்களுக்கு கிடைத்தது என்று இறைவனிடத்திலேயே வராமல் அவர்கள் வேறொரு நிலையில இருப்பார்களாக இருந்தால், அது கேள்விக்கு உரிய ஒரு விடயம். ஏனென்றால், கிறிஸ்தவத்திலே மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடாது, குழந்தை இல்லாமல் செபித்தவருக்கு குழந்தை கிடைத்தது, நோயோடு செபித்தவர்களுக்கு நோய் சுகம் வந்தது, பிசாசு பிடித்தவர்களுக்கு பிசாசு ஓடுனது என்று கிறிஸ்தவத்திலே மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. இஸ்லாமிய மதத்திலும் இது நடக்கிறது, இந்து மதத்திலும் இது நடக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலும் இது நடக்கிறது. கிறிஸ்தவ மதத்தில் நடக்கும் பொழுது மற்றதை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ மதத்தில் நடந்தால் அவர்கள் கட்டாயமாக கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும், அவ்வளவுதான். கிறிஸ்துவிடத்தில் வரவில்லை, அவர்கள் எல்லாம் கிடைக்குது, ஆனால் அவர்கள் தங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், உலக வழியிலேயே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த செபத்துக்கான பதில் எங்கிருந்து வந்தது என்றால், திருமறை சொல்லுகிறது, சாத்தானே இயேசுநாதர் விரும்புறதை கொடுக்கிறதுக்கு ஆம் என்று சொல்லி வந்திருக்கிறான் என்று சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் அவன் நாங்கள் விரும்புகிறதை தந்து கிறிஸ்துவிடத்தில் இருந்து வழி தவறி போக வைப்பது அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. சரி, அடுத்த வசனம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இயேசு ஒரு அழகான வார்த்தை இங்கு சொல்லுகிறார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். அதோடு அப்படியே முடிப்பார் இயேசு. அதுக்கு பின்பு பரலோகத்தில் இருக்கிற தந்தை என்ற சுபத்தை கற்றுக் கொடுப்பார். அப்ப இதுல நமக்கு இப்ப என்ன தெரியுது? நாங்கள் கேட்கும் முன்னரே எங்கள் தேவையை இறை தந்தை அறிந்திருக்கிறார். அப்ப ஏன் செபிக்கணும்? இப்ப இந்த வசனத்தை இப்பத்திய வாலிபர்கள் பிள்ளைகள் வாசிப்பார்கள் என்றால் கேட்பார்கள், எல்லாம் கடவுளுக்கு தெரியும், பிறனத்துக்கு நாங்கள் செபிக்கணும், அவருக்கு விருப்பமான நேரம் தரலாம் தானே. எங்களுடைய தேவையெல்லாம் இறைவன் அறிந்திருந்தால் அப்ப நாம் ஏன் செபிக்க வேண்டும்? உண்மையிலே இறைவனுக்கு தெரியுமா? ஆம், தெரியும். அப்ப செபம் என்றால் என்ன? அப்ப நாம் எவ்வாறு செபிக்க வேண்டும்? அது என்னென்று பார்த்தீர்கள் என்றால், இயேசு சொல்லுகிறார், உங்கள் தேவையெல்லாம் என்னென்று இறை தந்தைக்கு தெரியும். அப்படின்னால் செபம் என்னவென்றால்,
நான் நீங்களும் ஏன் செபிக்க வேண்டும், ஏன் செபிக்கிறோம் என்றால், எவ்வாறு செபிக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் 99% மக்கள் சரியோ செபிக்கும் பொழுது தங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று தான் செபிக்கிறார். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று தான் நாம் செபிக்கின்றோம். ஆனால் இங்கு இயேசு சொல்லுவது, எனக்கு என்ன தேவை என்பதை இறை தந்தைக்கு தெரியும். அவர் வேறொரு விருப்பம் வைத்திருக்கலாம். அந்த விருப்பத்தை அறிந்து கொள்வதுதான், அந்த விருப்பத்துக்கு என்னை கீழ்ப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான செபம். உதாரணமாக நான் செபிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய வாகனம் பழுதா போயிற்று, எனக்கு ஒரு டொயோட்டா வாகனம் வேண்டவனும் என்னை ஆசிர்வதியும் என்று நான் செபிக்கிறேன். அல்லது எனக்கு இவ்வளவு காசு தான் இருக்குது, இவ்வளவு காசுக்குள்ள நான் வேண்டதுக்கு என்னை ஆசிர்வதியும். அப்ப நான் டொயோட்டா வாகனத்தை வேண்டதுக்காக செபிக்கிறேன், டொயோட்டா வாகனத்தை பார்க்கிறேன். ஆனால் கடவுளுக்கு இப்ப எனக்கு வாகனம் இல்லைன்னு தெரிந்து விட்டதா? ஆம், தெரியும். அப்ப கடவுள் இப்ப எனக்கு ஒரு வாகனத்தை, எந்த வாகனம் தர வேண்டும் அப்படின்ட்டு கடவுள் ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார். அந்த வாகனத்தை நான் அறியாமல் நான் விரும்புகிற ஒரு வாகனத்தையே கேட்டு கொண்டிருப்பேனாக இருந்தால், நான் விரும்புகிற வாகனத்தை தேடிக்கொண்டிருப்பேனே தவிர, கடவுள் அவர் எனக்கென்று வைத்திருக்கிற வாகனத்தை எனக்கு முன்னால் கொண்டு வந்தால் கூட நான் அதை எடுக்க மாட்டேன், அதை தள்ளி வைத்து விடுவேன். என்றால் நான் விரும்புவது போல எனக்கு நடக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாரும் செபிக்கிறோம். இவ்வாறு செபிக்கும் பொழுது இறைவன் எங்களிடத்திலே கொண்டு வருகிற எத்தனையோ விடயங்களை எங்கள் கண்கள் காண முடியாமல் நாம் அதை தள்ளி தள்ளி வைக்கின்றோம். இது சும்மா வெறும் வாகனத்தை நான் ஒரு உதாரணமாக எடுத்தேன். குடும்பத்திலே நிறைய நிறைய விடயங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாம் ஒரு விடயத்துக்காக எங்களுக்கு ஒரு விடயம் தேவை வரும் பொழுது அது சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வேற விதமாவே இருக்கும். சில நேரத்திலே இது என்ன, இது இப்படி இருக்குதே அப்படின்ற மாதிரி மனம் சொல்லும். ஆனால் அது உள்ளே வந்த பின்பு பார்த்தீங்கன்றால் அவ்வளவு தூரம் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அது எங்களுக்கு முதல்ல அக்லியா இருக்கும், அல்லது முதல் தேவையில்லாத ஒன்று மாதிரி இருக்கும். என்றால் இது என்ன, இது இப்படி இருக்குதே என்று. ஆனால் அதுதான் கடவுள் என்ற வீட்டுக்குள்ள கொண்டு வாரார். அதை வச்சுதான் கடவுள் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அது எனக்கு தெரியாது. அப்ப நான் நினைக்கிறேன் என்றால், நான் விரும்புவது போல இது இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், அதையே தேடிக்கொண்டிருப்பேன். அப்ப கடவுள் கொண்டு வாரது, நோ இது சரியில்லையே, இது வேண்டாம், எனக்கு நான் தேடுவது இப்படி. அப்ப நாம் என்ன செய்வோம்? வேறு வழிக்கு போய்விடுவோம். கடவுள் கொண்டு வரதை எங்களால் எடுக்க முடியாமல் போய்விடும். சோ அப்பதான் இயேசு என்ன சொல்றார் என்றால், நீங்கள் கேட்கும் முன்பதாகவே உங்கள் தேவை என்பதை இறை தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் அவரிடத்திலே செபியுங்கள். அதாவது உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. அதான் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாம் போற்றப்படுவதாக, உம்முடைய அரசு வருக, உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறுக. சோ இது செபத்தினுடைய ஒரு ஆழமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வளர ஆரம்பித்தாலே போதும், சாத்தான் எங்களை எந்த விதத்திலும் வெற்றி கொள்ள முடியாது. என்றால் நாங்கள் எப்பொழுதும் இறை சித்தத்துக்கு அடங்கி இருக்கும் பொழுது சாத்தானால் அதை இதை காட்டி நம்மை ஏமாற்ற முடியாது. ஓகே, சோ அடுத்தது பார்த்தீர்கள் என்றால், செபம் என்றால் நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு அறிந்து கொள்கிறதுல மிக முக்கியமான ஒன்று, செபம் என்பது வார்த்தையில் அல்ல, இறைவனோட உள்ள உறவு. இந்த இறை உறவு என்று வரும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், செபம் என்பது நாம் கடமைக்காக வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு, அல்லது நாம் செபிக்காமல் போனால் கடவுள் தருவாரோ என்ற பயத்தோடோ, அல்லது இறைவன் தண்டிப்பார் என்ற பயத்தோடோ செய்கிறது செபமே அல்ல. மற்றவர்கள் பார்க்கிறதுக்காகவும் மற்றவர்களுக்காக நாம் செய்வதும் செபம் அல்ல. சரியோ? செபம் என்பது இறைவனோடு உள்ள நேசத்தினால் செபிப்பது. என் ஆண்டவரோடு நான் பேச போகிறேன், என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன், என் ஆண்டவருக்கு நான் புகழ்ச்சி செலுத்த போகிறேன், என் ஆண்டவரோடு நான் பேச போகிறேன், ஆண்டவர் சொல்லுவதை நான் கேட்க போகிறேன் என்ற அந்த பாசத்தோடு போகிறதான் செபம். நாம் இப்படி செய்தால்தான் கடவுள் கொடுப்பார், இப்படி செபிக்காவிட்டால் கடவுள் கொடுக்க மாட்டார், அது இதண்டு அது ஒன்றும் செபத்துக்கு அடையாளம் அல்ல. செபம்
இறைவன் மேல் உள்ள நேசத்தினால் உண்டாகிறது, பாசத்தினால் உண்டாகிறது. சரி, இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய பிள்ளையிலே பாசம் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளை வந்து உங்களோடு கதைக்கும் பொழுது அது என்ன மாதிரி கதைத்தாலும் அவ்வளவு வார்த்தையும் உங்களுக்கு இனிமையாக இருக்குமே தவிர ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஒன்று. இரண்டாவது, உங்களிடத்திலே வந்து கதைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளை உங்கள் மடியிலே உறங்கி விட்டது அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோம். அப்பையும் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? அந்த பிள்ளையை தடவி கொடுத்து உறங்க வைப்பீர்களே தவிர தட்டி எழுப்பி கதைக்க வைக்க மாட்டீர்கள். அன்லஸ் அந்த பிள்ளை அன்போடு உங்களிடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த தாய்க்கு வந்து சந்தோஷம் தான். ஆனால் அந்த பிள்ளை சுயநலத்தோடு, அந்த பிள்ளை வேண்டா வெறுப்போடு உங்களோடு கதைத்துக் கொண்டிருந்தால் எந்த தாயாலும் எந்த தந்தையாலும் அந்த வார்த்தைக்கு இனிமையாக செவி கொடுக்க முடியாது. சொல்லி திருத்த பார்ப்பார்கள். இப்படி கதைக்காத, இப்படி நினைக்காத, நான் அப்படி அல்ல, நான் உன்னுடைய அம்மா, நான் உன்னுடைய அப்பா. சி ஆனால் எவ்வளவு குடிகார பிள்ளையா இருந்தாலும், கூடாத பிள்ளையாக இருந்தாலும் அன்போடு ஓடி வந்து தந்தையிடத்தில் தாயிடத்தில் வந்தால் அவர்களை அணைத்துக் கொள்ளுவார்கள். செபம் என்பது அதுதான். சில நேரத்தில் நமக்கு செபிக்க இயலாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எனக்கு இயலாமல் இருக்கு, ஆனா உம்முடைய பாதத்தில் நான் இருக்கிறேன், எனக்கு உம்முடைய பாதம் எனக்கு வேண்டும், நான் உம்மோடு இருக்க வேண்டும், எனக்கு செபிக்க ஒன்றுமே வரவில்லை, என்னால் முடியாமல் இருக்கு, எனக்கு உடல் களைத்து போயிருக்கு, நெத்திர வருது, ஆனால் இது உம்முடைய நேரம் ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்தில் இருக்கிறேன். சி அப்ப ஆண்டவர் வந்து எங்களை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவார். கடைசியா பார்த்தீர்கள் என்றால், செபம் நாம் மட்டும் பேசுவதல்ல, கடவுளும் பேசுவதாகும். சரியோ? செபம் என்பது வெறும் நாங்கள் மட்டும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது, கடவுளும் பேசுவது. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அனுபவத்தை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள போகின்றோம்? சோ இந்த அனுபவம் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் அருங்கொடை அப்படி என்று இந்த முறைப்படி நாம் செபிக்கிறவர்களாக இருந்தால், நாங்கள் முதலில் புகழ்ச்சி செய்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், இறைவார்த்தை வாசிக்கிறோம், விண்ணப்பங்களுக்காக எல்லாம் செபிக்கிறோம். அதற்கு பின்பு நம்முடைய செபத்துக்கு பின்பு அப்படியே நாம் அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும், ஆண்டவர் எங்களோடு பேசுவதற்காக. இதுதான் கஷ்டமான விடயம். எல்லாம் எழுதி போயிடுவோம், கடகடண்டு எல்லாம் புகழ்ச்சி செய்து பாட்டு படிச்சு எல்லாம் செய்துட்டு பெறாலே ஆமை என்று எழுப்பி படப்படா கண்டு போயிடுவோம். ஆண்டவர் என்ன பேச போறார் அதை கேட்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறது இல்லை. ஆனா நம்முடைய தனி செபத்துல நாம் எல்லாம் பேசிட்டு, நாம் எல்லாம் புகழ்ச்சி செய்துட்டு, அதுக்கு பிறகு ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும், என் பிரச்சனைகளை குறித்து என்னோடு பேசும், நான் என்ன செய்யணுமோ என்னோடு பேசும். அமைதியாக இருப்பது, கடவுள் பேசுவதற்கு இடம் கொடுப்பது, நம்முடைய உள்ளத்தை அமைதியாக வைத்திருப்பது. அதுக்கு முன்னாடி இறை வார்த்தை என்றால் நாம் சில நேரம் இறை வார்த்தை கூட வாசிக்கலாம். இறை வார்த்தையிலிருந்து இறைவன் எங்களோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்பது. ஆண்டவரே என்னோடு பேசும், இந்த இறை வார்த்தையிலிருந்து இன்றைக்கு நான் என்னுடைய என்ன பேசுகிறேன், இதை ஒருவர் வந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தால் கடவுள் உங்களுக்கு சொல்லுகிற பதிலை எல்லாம் நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். என்றால் நாம் மட்டும் கடகடன் எல்லாம் சொல்றோம், அதுக்கு பின்பு கடவுள் சொல்றதை நாம் கேட்கவில்லை என்றால் எங்களுடைய செபத்துக்கு இறைவன் சொல்ல வாரதை நாம் கேட்காமல் போகிறோம். அப்ப நம்முடைய அதுக்கான பதில் நமக்கு கிடைக்காமல் போகுது. ஆனால் அமைதியா இருந்து கேட்க ஆரம்பித்தோம் என்றால் சில நேரத்திலே ஆண்டவர் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் 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 இந்த வார்த்தை, இதுல நம்பிக்கை அல்லடியா. அப்ப அது வந்து நமக்கு இன்னும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தரும். அது காலப்போக்கில் அப்படியே ஆசீர்வாதமாக நமக்கு வரும். சரி, ஆகவே அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து எவ்வாறு நாம் செபிப்பது என்று பார்த்தோம் என்றால், செபம் என்பது நாம் வாயினால் நிறைய சொல்லுவதல்ல, மாறாக உள்ளம் ஒன்றிப்பது. அதுக்காக வாயை மூடிக்கொண்டிருக்கிறதா இல்லை, நாம் வாய் திறந்தும் செபிக்க வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து உள்ளம் ஒன்றிப்பது. சரி, இன்னொரு முறைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது வாய் திறந்து செபிப்பதற்கும் வாயை மூடி செபிப்பதற்கும் என்ன இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால்,
இதோடு நாங்கள் முடித்திருவோம். எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துட்டு, அப்ப நாம் என்ன செய்வோம்? வாய் திறந்து கதறி கதறி அழுவோம். அதுக்கு பின்பு என்ன ஆயிரும்? அழுக நின்று, அழுது முடிச்சுட்டோம் இல்லை, அழுது முடிச்ச பிறகு அழுக நின்றும். அழுக நின்ற பிறகு அப்படியே ஒரு அமைதி வந்துடும். சரியோ? அது போல செபத்துல எப்பயுமே நாம் கவனிக்க வேண்டும். ஆரம்பத்திலே வளர்கிறவர்கள் அமைதியாக செபிக்க விரும்பினார்கள் என்றால் அவர்கள் செபத்திலே வளரவே முடியாது. வாய் திறந்து சத்தமாக செபிக்க வேண்டும். என்றால் நம்முடைய மனம் ஒன்றிப்பதற்கு எங்களுக்கு பாடல்கள் தேவை, எங்களுடைய சத்தம் தேவை. அதை வாய் திறந்து நாம் செபிக்க வேண்டும். பழக்கப்பட்ட பின்பு கூட முதலிலே எங்களுடைய மனம் ஒன்றிப்பதற்காக சில பாடல்கள் தேவை, சில செபங்கள் தேவை. எங்களுடைய சத்தம் அதுக்குள்ளே வர வேண்டும், காதுக்குள்ளே. அதுக்கு பின்பு நீங்கள் என்ன முறைக்கு அதை சொல்லித் தருகிற, நீங்கள் ஆழமாக செபத்துக்குள்ளே வளரும் பொழுது அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் இட்ஸ் கம் வெரி சைலன்ஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு வார்த்தைகள் நாங்கள் பெருசா விரும்ப மாட்டோம். கடவுள் பேசுவதும் அல்லது கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதுமே அந்த சுப நேரத்தில் அவ்வளவு நிறைவை கொடுக்கும். அதனால் நாம் நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே பேசுவார், ஆண்டவரும் எங்களோடு பேசிக்கொண்டிருப்பார். அந்த நேரம் ஒரு சைலன்ஸான அமைதியான நேரமாக அது மாறும். அந்த அமைதியான நேரம்தான் அந்த சுபத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம். அது ஆரம்பத்துல எல்லாருக்கும் அது வர முடியாது. காலப்போக்கிலே தான் அது வர முடியும். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு செபிக்க வேண்டும் என்கிற பல விடயங்களை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சுபம் என்பது எங்களுடைய உதட்டில் அல்ல, மாறாக எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற அன்பினாலும் உம்மோடு இருக்கிற உறவினாலும் உருவாக்கப்பட்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாளில் அறியும்படி செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையிலே வந்தாலும் நீர் எங்களை அன்பு செய்கிறீர், எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவர், நாங்கள் உம்மிடத்திலே ஓடி வரும் பொழுது நீர் எங்களுக்காக காத்திருந்து எங்களை நேசித்து எங்களை அரவணைத்து எங்கள் மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுக்கிறீர். உம்முடைய விருப்பத்தை நாங்கள் அறிவதற்காக செபிக்கும் பொழுது, அது காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் விரும்புவதை விட உம்முடைய விருப்பம் மேலானது, அதை எங்களுக்கு தந்து எங்களை சிறப்பாக வாழும்படி ஆசீர்வதிக்கிறீர். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து கொண்டதன்படி எங்கள் வாழ்க்கையிலே செபத்திலே நாங்கள் வெறும் நேரத்தை செலவழிப்படுதலோ, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக செபிப்பதோ அல்லது உதட்டளவிலோ செபிக்கிறவர்களாக இல்லாமல், ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை பெற்றோர் மேல் பாசத்தோடு வருவது போல நாங்கள் உம்மிடத்திலே உம்மேல் கொண்ட அன்பினாலும் உம்மோடு உறவாடுவதற்காக நாங்கள் செபத்துக்கு ஓடி வர எங்களை நீர் ஆசீர்வதியா. அந்த செப நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உண்மையான உறவை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களை ஆசீர்வதியா. உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையை தந்து தொடர்ந்தும் நாங்கள் இந்த செபத்திலே வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தபடி இந்த செபத்திலே நாங்கள் வளர்வது மட்டுமல்ல, மற்றவர்களை இந்த சுப முறைக்குள் உருவாக்குவதற்கு எங்கள் நீர் அபிஷேகம் பண்ணும். அந்த வல்லமையை தாரும். முக்கியமாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் நீர் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் சுபத்திலே வளர்ந்து எங்கள் குடும்பம் சுபத்திலே கட்டப்பட எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும். இந்த நாளிலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுடைய வாழ்க்கையில கூட இன்றைக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆண்டோர் தாமே இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தால் இவர்களை தொட்டு ஆசீர்வதித்து இவர்களுடைய வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து மன அமைதியோடு வாழ ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை சுப வாழ்வுக்குள் வழி நடத்தி செல்லுவீராக. இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்திலே எங்களுடைய புது வாழ்வு குடும்பத்தை உம்முடைய அருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் கூட்டத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். வரப்போகிற வெள்ளிக்கிழமை கூட்டத்தை நீர் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வல்லமையை அனுபவிக்கட்டும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை உணரட்டும், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை பெறட்டும், வெற்றி பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென். Thank you. Good night. God bless. Thank you, brother. Good night. Good night, brother. Good night. Good night.